3 பேர் சேர்ற ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே மாரி தான் நாங்க 3 பேரும். அவங்க 2 பேரும் பேச்சுலர்ஸா தான் இருந்தாங்க. நான் மட்டும் தான் கல்யாணம் ஆயிருந்தேன். என் கூட இருந்த இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேர் சேர்ந்து வெளிய எங்கேயுமே போனது கிடையாது. அவ பிரெக்னன்ட்டே ஆயிட்டா. அதனால எங்கேயும் போனது கிடையாது. ஹஸ்பண்டே வந்து லாஸ்ட் டே வந்து நான் பத்திரமா கூட்டிட்டு வரேன். அவ பிரெக்னன்ட்டா இருக்கனாலன்னு சொல்லி எங்கள ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. நாங்க தான் கடைய சூஸ் பண்ணோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடை. இங்க கொஞ்சம் வெரைட்டிஸ் அதிகமா இருக்கும். பிள்ளைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா என்னன்னு தெரியலையா? நீ என்ன சொல்றது? சரி ஓகே அவ பிரெக்னெண்டா இருக்கா, ஸோ ஃபோர்ஸ் பண்ணல. அவளுக்கு பிடிச்சதை மட்டும் சாப்பிட சொன்னோம். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ரம்யாவை. ஏன்னா அவ தான் பயங்கர ஆக்டிவ் எங்க குரூப்லயே. ரொம்ப பாசிட்டிவ். அவட்ட பேசினாலே கஷ்டம்லாம் ஓடிரும். செம்ம காமெடியா இருக்கும். அப்படி எனக்கு வந்து ரொம்ப நாள் கிடைச்ச ஃப்ரெண்டு அப்படின்றத விட தங்கச்சின்னு சொல்லலாம். எனக்கு அவ தங்கச்சி மாதிரி தான். அவ மேரேஜ் ஆனது, ப்ரெக்னென்ட் ஆனது எல்லாத்துலேயும் நான் வந்து அவ கூடயே இருக்கேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக திரும்ப வராது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அவளை விட்டு பிரியறது. பட் எல்லாத்துக்கும் ஒரு பிரிவு இருக்குல்ல. தமிழ் போல் எங்கள் நட்பும் என்றைக்குமே வளரணும் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன்.